ஒரு வருடம் ஒரு மாதம் கடந்துவிட்டது. 43வது முறையாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீதிபதி அல்லி அவர்கள் கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விகளையும் செந்தில் பாலாஜி அவர்களால் பதில் கூற முடியாத நிலைமைதான் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் காணொளி மூலமாக இன்று ஆஜர்படுத்தப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் தனது மீதான இருக்கக்கூடிய வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும், தான் நிரபராதி என்பதற்கேற்ப செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய வாதங்களை முன்வைத்தார். ஆனால் ஆதாரங்கள் அனைத்தும் சுமார் 5000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை அமலாக்கத்துறை அதிகாரிகளால் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் முக்கிய குற்றவாளியான செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் எங்கு இருக்கிறார் என்றும் தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில்தான் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டம் வழக்கில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். இவரது ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றமும் தள்ளுபடி செய்துள்ளன. தற்பொழுது செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. புழல் சிறையில் அடைக்கப்பட்ட செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைந்த நிலையில் புழல் சிறையில் இருந்தே காணொலி காட்சி மூலமாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி அல்லி அவர்கள் முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டார். மேலும் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலை ஜூலை 8ஆம் தேதி வரை 43வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளையும் செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கில் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். நீதிபதி அல்லி அவர்கள் ஜூலை 8ஆம் தேதி உண்மையான ஆவணங்களுடன் நான் குற்றவாளி இல்லை என்று செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கறிஞர் நிரூபித்தால் மட்டும்தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்க முடியும். இல்லை என்றால் செந்தில் பாலாஜி அவர்கள் அடுத்த 7 ஆண்டுகள் வரை நீதிமன்ற காவலில்தான் நீடிப்பார். அதற்கு பிறகு அவர் குற்றவாளி என்று நிறுவனமாகினால் அவருக்கு தண்டனை வழங்கப்படும் என்றும் நீதிபதி அல்லி அவர்கள் கூறியுள்ளார். நிச்சயமாக நீதிபதி அல்லி அவர்கள் இந்த வழக்கை நீதிபதியாக சரியான முறையில் கரெக்டான நேரத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் யாராக இருந்தாலும் தவறு செய்தவன் தண்டனை அணிவிக்க வேண்டும் என்பதற்கேற்ப நீதிபதி அல்லி அவர்கள் ஒவ்வொரு வழக்குகளிலும் தீர்ப்புகளை சரியான முறையில் தான் வழங்கி வருகிறார். சமீபத்தில் திமுகவின் தலைமை நீதிபதி அல்லி அவர்களுக்கு பல கோடி பேரமும் பேசப்பட்டது. ஆனாலும் திமுகவிற்கு எதிராக வழக்கு தொடர்வேன் என்று நேரடியாகவே தங்களுடைய கருத்துக்களையும் நீதிபதி அல்லி அவர்கள் செலுத்தியுள்ளார். குறிப்பாக பணத்தை கொண்டு எதை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்கிவிடலாம் என்று நினைக்காதீர்கள். ஒரு நாள் நீதி வெல்லும், அது செந்தில் பாலாஜி மூலமாக நான் நிறைவேற்றுவேன் என்றும் நீதிபதி அல்லி அவர்கள் பேசியிருப்பதை பற்றி உங்களது பாராட்டுக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.